வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் இணைந்திருக்கும் நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் விண்நிலையில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஞானம். ஞானம் என்ற ஞானக்களஞ்சிய கவியில் ஞானம் 1387வது கவியை தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னாடி ஒரு சிறிய அறிமுகத்தோடு சிந்தனையை தொடங்குவோம். ஞானம் என்றால் அறிவு, அதாவது நாலேஜ் அப்படின்னு சொல்றோம். அறிவுலேயே உலகியல் அறிவு, உலக அறிவு, அதாவது விஸ்டம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அப்படின்னு இரண்டு விதம் இருக்கிறது. வெளி உலக அறிவுல பாத்தீங்கன்னா நம்ம உலகியல் வாழ்க்கையில, நாம் அன்றாட வாழ்க்கையில வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த உலகியல்ல வரும். அது இல்லாம விஞ்ஞான அறிவும் உலகியல் அறிவோட வரும். இந்த உலக அறிவு, மெய்ஞான அறிவு, விஸ்டம், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்பது நம்முடைய உயிர், மனம், தெய்வம், இறைநிலை, இதை உணர்ந்தவர் யார், எப்படி உணர்ந்தார்கள், அதற்கான பயிற்சி முறைகள்லாம் என்ன என்பதை பற்றிய ஆராய்ச்சி தான். வெளி உலக அறிவு அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவா அறிவுன்னா அறிந்து கொள்வதால் அறிவு எனப்படுகிறது. ஒரு விஷயத்தை நம்ம படித்தோ கேட்டோ தெரிந்து கொள்ளும் பொழுது அது மகரிஷி கூட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு அறிவு தான். நம்மை சுற்றியுள்ள இந்த உலகத்தை அறிந்து புரிந்து கொள்ளும் திறன், மனிதர்களையும் சமுதாயத்தையும் அறிவியல், தொழில்நுட்பம், வரலாறு, புவியியல், அரசியல், இப்ப நடக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் எல்லாற்றையும் அறிந்து கொள்வதுதான் இந்த வெளி உலக அறிவில வரும். நாலேஜ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. இப்ப மனிதன் பார்த்தா அறிவு நிலை விஞ்ஞானத்துல வெளி உலக அறிவுல பாத்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கிறது மனிதனுடைய அறிவு நிலை. இப்போது பல கண்டுபிடிப்புகள் மனிதனுக்கு, ஏன் பல கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு, ஏன்னா மனுஷனுக்கு தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்குது, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, எவ்வளவு வந்தாலும் மன நிறைவு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் இருந்தாலும் கூட, அப்படி வெளி உலக வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் கூட, தேவைகள் எல்லாம் நிறைவடைகிற நிலையில இருந்தாலும் மனிதனுக்கு உடல் துன்பம், மன துன்பம் மாறி மாறி இருந்து கொண்டேதான் இருக்கு. இன்பமும் இருக்குது, என்ஜாய் பண்றான். ஆனா அந்த இன்பம் வந்தால் நிலையாக அது இருப்பதில்லை. எங்க போனா இதுக்கு தீர்வு கிடைக்கும்னு பாக்குறாங்க. இப்ப மன துன்பத்தை போக்கணும்னா எல்லா ஆலயங்களுக்கும் செல்றாங்க, எல்லா கோயில்களுக்கும் இப்போ நிரம்பி நிரம்பி வழியுது இல்லைங்களா? இப்போ கோயிலுக்கு போறாங்க, வழிபாடுகள் செய்யறாங்க, நிறைய பரிகாரங்கள்லாம் செய்யறாங்க இந்த மன துன்பத்தை போக்குவதற்குன்னு பார்த்தா, இதுக்கு நிரந்தரமா தீர்வு கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அதே போல உடல் துன்பத்தை போக்குவதற்கு எல்லாம் ஹாஸ்பிட்டலை நோக்கி போறாங்க. பல மருத்துவமனைகள், இப்போ மருத்துவமனைகள் குவிஞ்சு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நோய்கள் குறைந்த பாடே இல்லை. பல கருவிகள் மருத்துவத்துறையில பல கருவிகள், புது புது கண்டுபிடிப்புகளும் சிகிச்சை முறைகள் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா புது புது கிருமிகள் வந்துகிட்டே தான் இருக்கு, புதுசு புதுசா வருது, புது புது நோய்கள் வருது. இதுக்கு தீர்வு இருக்கானா இல்ல அப்படின்னு தான் இன்றைய நிலைமை. ஏன் இது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயற்கையில ஏதாவது குறைபாடு இருக்குதா, இல்ல மனிதனுடைய செயல்பாடுகளில் குறைபாடு இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்து சிந்திச்சு பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு அறிவுல ஒரு குறைபாடு இருக்கிறது. இப்ப அறிவுன்னா ஞானம் அப்படின்னும் சொல்றோம். இது மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லியிருக்காங்க, அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலையாகும். இப்ப அந்த அறியாமை அப்படின்றதும் அறிவில் குறைபாடுன்றதும் அஞ்ஞானம். ஆரம்பத்துல அந்த நிலையில தான் மனிதன் இருக்கிறான். நில உலகத்தில் வாழ்கின்ற சீவ இனங்கள்ல பாத்தீங்கன்னா 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் சிந்தனை ஆற்றல் கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றல் இருக்குது. அதற்குதான் 6வது அறிவு அப்படின்னு சொல்றோம். மனிதன் 6வது அறிவோட துணை கொண்டு இந்த இயற்கையின் இயல்புகளையும் இயக்கங்களையும், இதுல அந்த இயக்கத்திலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் உள்வாங்கி அந்த அறிவால் தான் ஆராய்ந்து விளங்கி கொள்கிறான்.
இப்ப நம்ம பஞ்சபூத நவகிரகம் பண்றோம் அப்படின்னா அந்த கோள்களை பத்தி நினைக்கிறோம், அப்புறம் சிந்திக்கிறோம், அந்த கோள் தன்னைத்தானே சுத்துதுன்றோம், எவ்வளவு தூரத்துல சூரியனை கிலோமீட்டர்ல சுத்துது அப்படின்னு வாங்குறோம். அப்புறம் அதுகிட்ட இருந்து என்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்குதுன்னு பாவனை பண்றோம். அப்ப இந்த அறிவு தான் என்ன பண்ணுது, அந்த இயக்கத்தை தெரிஞ்சுக்குது, அந்த இயல்பை தெரிஞ்சுக்குது, அதுல இருந்த விளைவுகள், அது நன்மையே எனக்கு செய்யட்டும் அப்படின்னு அந்த விளைவுகள் எல்லாம் நம் அறிவு உள்வாங்கி ஆராய்ந்து விளங்கிக் கொள்கிறான். இந்த 6வது அறிவின் துணை கொண்டுதான் இயற்கையின் நிகழ்ச்சிகள் அனைத்தையுமே அறிவாக காணும் ஒரு உயர்வான ஒரு நிலைதான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 6வது அறிவு. அதுவே ஒரு ஞானம் அப்படின்னு மகரிஷி ஒரு பாடல்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப அஞ்ஞானத்துல, அதாவது அறியாமையில உள்ளவர்களுக்கு அந்த அறியாமையை நீக்க பெரியோர்களால் ஒரு வகுத்த நெறிதான் பக்தி நெறி. மகரிஷி இன்னொரு பாடல்ல கூட சொல்லியிருக்காங்க, அறிவுக்கு அறிவு அடிமையாவது பக்தி. அதாவது சிற்றறிவாகிய நாம் அந்த பேரறிவாகிய இறைநிலை, தெய்வம், இயற்கை எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம், அதனோடு தன்னை முழுமையாக நாம் அர்ப்பணித்துக் கொள்வதுதான் பக்தி நெறி. அதாவது ஒரு அடிமையாக பாவித்துக் கொள்வது, எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறது, அதுக்கு விளக்கம் எல்லாம் எதுவும் நமக்கு தேவையில்லை, இறைவா நீதான் அப்படின்னு சரணாகதி தத்துவம். இதுதான் பக்தி நெறியில சொல்றது. இததான் புராணங்கள்லயும் இதிகாசங்கள் மூலமும் நமக்கு பெரியோர்கள் அத்தனை பேரும் புகட்டினார்கள். இத மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நமக்கு பேசிக், இதுதான் அடிப்படை. ஏன் அதன் மூலம்தான், பக்தி நெறி மூலம்தான் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஏற்படுத்தினாங்க, நல்ல எண்ணங்கள் எல்லாம். அறியாமையில இருக்கிறவங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. அதனால இந்த பக்தி நெறியை கொடுத்து அதை பாவிக்கிறதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள் எல்லாம் கொடுத்தாங்க. இறைவன் மேல் உண்டாகும் பற்றும் இதனால என்ன பக்தி நெறியாலன்னு கேட்டா, இறைவனுக்கு மேல ஒரு பற்றும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுது. நம்பிக்கைன்னா என்ன, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நாம் தவறு செய்தா, சின்ன வயசுல எல்லாம் அப்படிதானே நமக்கு சொல்றாங்க, அம்மா தப்பு பண்ணா நீ நரகத்துக்கு போவ, நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம், இறைவன் தண்டிச்சிடுவாருன்னு அப்படின்னு சொல்லி வளர்க்குறாங்க. இது எல்லாமே பக்தி நெறியில். இது அவனுடைய கருமையத்தில் அந்த சிறு வயதிலேயே பதியும் பொழுதுதான் தவறு செய்வதற்கு யோசிப்பான். நான் எப்பயும் ஒரு விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு துணை புரியும் இந்த பக்தி நெறி தான் ஒரு அடிப்படை. ஞானத்திற்கு அடிப்படையே பக்தி தான். அவற்றை பின்பற்றும் பெரியோர்களின் சொற்படி இந்த பக்தியை பின்பற்றியே முக்தி அடைந்த பல அருளாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்களின் சொற்படி கேட்டு அதை பின்பற்றி வருவதுதான் பக்தி நெறி. அடுத்து மகரிஷி அதுல அறிவை அறிய பழகுதல் யோகம் அப்படின்னு சொல்றாரு. யோகம்னா இணைதல். அறிவை அறிய பழகும் பொழுது, அந்த இணைந்து அறிவை அறிய நாம் பழகும் பொழுது உடல், உயிர், மனம் ஆகிய மூன்றிலையும் நம்ம ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு செயல்பாடுதான் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி, அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம்னு கடைசியா மகரிஷி சொல்லுவாங்க. அதாவது அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். தனக்குள் இறைநிலையின் ஒரு சிறு பகுதியாக இருந்து நமக்குள்ள இருந்து இயக்கி காத்து முடித்து வைக்கிறது அப்படின்றத உணர்ந்து, இதே நிலைதான் எல்லா மனிதர்களிடமும் எல்லா உயிர்களிடமும் ஒரு பகுதியாக இறைநிலையே இருக்குது என்று நாம் அறிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வதுதான் அந்த ஞான நிலை. அதுதான் சாமிஜி அந்த கடைசி லைன்ல சொல்றாங்க. அதாவது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. இந்த இரண்டு தன்மையுமே, அன்பும் கருணையுமே இறைவனின் தன்மைதான். அப்ப இறைவனிடம் அந்த தன்மை இருக்கும் பொழுது, அதே தன்மை தான் நம்ம பரிணாமத்துல மாறி வரும் பொழுது, தன்மாற்றத்தில் மாறி மாறி வரும் பொழுது மனிதனின் தன்மையாகவும் இருக்கிறது. இதை கொண்டுதான் அருட்தந்தை அவர்கள் ஞானம் 1387வது கவியில, இந்த கவியை தான் நாம் இன்னைக்கு முழுமையாக சிந்திக்க போறோம். ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து, நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து, மோனமென்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால் ஆன பொருள் அனைத்திலும் தான் அறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவு, எல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஆகும் அப்படின்னு ஞானம் என்ற தலைப்பிலான கவியில அருட்தந்தை சொல்லியிருக்காங்க. இதுல ஞானம் என்றால் பொதுவாக அறிவு என்று கூறப்படுகிறது.
தன் மன இயக்கத்தின் தன்மையை அறிந்து, மன இயக்க இயல்பறிந்து மகரிஷி சொல்றாங்க. அப்ப மன இயக்கத்தின் தன்மையை அறிந்து கொண்டு, மன இயக்கத்தின் தன்மை என்பது என்ன? மனிதனாலே மனம் கூட்டல் இதன்தான். மனதை இதமாக நடத்தக்கூடியவன் மனிதன். அந்த ஆற்றலை அவன் பெற்றிருக்கின்றான். இன்னொரு கவியிலையும், மனிதனே உன் அமைப்பே மாவண்டத்தின் சிறப்பு, மனம் எனும் பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய்னு ஒரு மாக்கோளமாய் மதிவிருந்தல ஒரு பாடல் இருக்கு. மனதை பற்றி தெரிந்து கொண்டால்தான் நீ நெறியோடு வாழ முடியும். தன்னை ஆற்றல் உடையவனாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும். அந்த மனதிலிருந்து தான், அப்படி ஆற்றலுடைய மனதாக மாறும் பொழுதுதான், அந்த மனதிலிருந்துதான் எண்ணம், சொல், செயல் என்ற முத்தொழிலுமே பிறக்கிறது. உயிர் துகளிலிருந்து வரக்கூடிய சீவகாந்த அலைதான் மனமாகவும் இயங்குகிறது. உயிர் படற்கை நிலையே மனம் என்கிறது வேதாத்திரியம். இப்ப மனம் ஐம்புலன்கள் மூலம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் மூளை சீவகாந்த அலையின் மூலம் கருமையத்தில் சேர்த்து விடுது. அத்தகைய அனுபவங்கள் எல்லாம் அடங்கிய அந்த ஜீவகாந்த தொகுப்பை தான் மனம் அப்படின்றோம். அப்படி பதிந்த கருமைய பதிவுகள் எல்லாம் தேவை, சூழ்நிலை, சந்தர்ப்பம் ஆகியவற்றிற்கேற்ப மீண்டும் கருமையத்திலிருந்து விரிந்து மூளையின் வாயிலாக நமக்கு எண்ணங்களாக மலர்த்தி காட்டுகிறது. அப்ப மனம் ஒரு மறைப்பொருள். மகரிஷி நிறைய மனதை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. மனம் ஒரு மறைப்பொருள், மனதின் மறுமுனைதான் தெய்வம். அதாவது இறைநிலையின் நிழல்னு ஒரு இடத்துல இந்த வார்த்தை இருக்கு. இத்தகைய மறைப்பொருளான மனதை அறிய ஆர்வமுள்ளோருக்கு ஒரு குருவின் மூலம்தான் அகத்தவ பயிற்சி பயின்று மன அலை சுழல் விரைவு குறைந்து நுண்ணறிவும் விடாமுயற்சியும் உருவாகும். அந்த அளவில்தான் மனதின் மறுமுனை இறைநிலை உணர்வு நம்மால் பெற முடியும். அப்ப அகத்தவ பயிற்சி தான் இதுக்கு மூலம். இதுக்கு அடிப்படையாக நாம் செய்து இந்த ஞானத்தை பெறக்கூடிய அளவுல அந்த உணர்வை பெறணும்னா அகத்தவ பயிற்சி தான் முக்கியம். உயிர் சக்தியின் பரிணாமத்தை நம்மால் அப்போ உணர முடியும். இந்த அறிவின் விளைவாக பிரபஞ்ச உற்பத்தி, இயக்கங்கள், விளைவுகள் அனைத்தும் நமக்கு உள்ளுணர்வாக விளங்க பெறும். இறைநிலையை பற்றிய அந்த அறிவு, காந்த நிலை, விண்நிலை, இந்த 3 தத்துவங்களையும் முழுமையாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். வாழ்வில மகிழ்ச்சியும் மன நிறைவும் பெற முடியும். மனம் மதிப்புக்குரிய பொருளை மனதால் தான் உணர முடியும்னு அருட்தந்தை அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. மனிதன் தன் அறிவை அறிந்து அந்த அறிவின் விரிவால் தன்னையே எல்லாவற்றிலும், தன்னிலேயே எல்லாவற்றையும் அறியக்கூடிய 6வது அறிவு பெற்றவன் தான் மனிதன். அதை மகரிஷி அறிவை அறிவால் அறிய பழகுதல் ஞானம் அப்படின்னு அந்த பாடல் கடைசி லைன்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ அறிவை அறிய வேண்டும் என்றால் முதல்ல மனதையும் அந்த இயக்கத்தையும் இயல்பையும் அறிய வேண்டும் என்பதுதான் மன இயக்க இயல்பறிந்துன்னு அந்த ஞானம் என்ற பாடல்ல முதலாக மகரிஷி சொல்லியிருக்காங்க. அந்த நிலையில இருந்து கொண்டு மௌனம் என்ற ஒன்றே மனம் என்ற இயக்கத்தின் தன்மாற்றத்தில், அதாவது மனம் புலன்கள் வழியே செலவாகி உணர்ச்சி நிலைக்கு மின்சக்தியாக தன்மாற்றம் பெற்று சிதறுகிறது. உணர்ச்சி நிலைக்கு வரும்பொழுது அது எல்லாம் பண்ணுது. ஆசை, சினம், கவலை, கோபம், எண்ணத்துல சீரில்லாம இருக்கிறது அத்தனையாகவும் அது அந்த உணர்ச்சி வய நிலையில தான் சிதறுகிறது. இதுதான் மனத்துக்கு பொருந்தா உணர்வாக துன்பமாகவும் உணருது. இதைதான் அடுத்த 3வது லைன்ல மோனமென்ற ஒன்றாயும் மோகமாதி மூவிரண்டு குணங்களாய் பரிணாமத்தால் அப்படின்னு இருக்கும். மோகமாதி மூவிரண்டு 3x2 6 குணங்களாக மாறி வருது அப்படின்னு மகரிஷி இதுல சொல்றாங்க. இந்த மனம் உணர்ச்சி நிலைக்கு புலன்கள் வழியா செயல்படும் பொழுது, உணர்ச்சி நிலைக்கு ஆளாகும் பொழுது அமைதி நிலை குறைந்து இந்த பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்ற 6 துர்குணங்களாக மனம் என்ற இயக்கத்தின் தன்மாற்றத்தால் வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். அதுதான் நமக்கு துன்பமாக அனுபவிக்கிறோம். அதே மௌனம் இறைநிலை, அதாவது மௌனம் என்பது அந்த தியானத்தின் எக்ஸ்ட்ரீம் லெவல். தொடர்ந்து தவம் இருக்கும் பொழுது அந்த மௌன நிலையை இந்த மனம் எய்தும். அந்த மனதின் மறுமுனை இறைவனையும் அறியும். மௌனம், அதே மௌனம் இறைநிலை
மனமாக இயக்கத்தில் அலை சுழல குறைச்சு தவம் செய்து பழகும் பொழுது அமைதி நிலையில, உணர்ச்சி வய நிலையில பீட்டாவில இருந்து குறைந்து ஆக்கினை துரியம்லாம் செய்யும் பொழுது ஆல்பா நிலைக்கு வருது. மீண்டும் குறைஞ்சு துரியாதீதம்லாம் செய்யும் பொழுது பிரபஞ்சத்தின் ரகசியம் எல்லாம் தெரியுது, தீட்டா நிலைக்கு வருது. மீண்டும் குறைந்து டெல்டா நிலைக்கு, அந்த சுத்தவெளி களத்தி அளவுக்கு அமைதி நிலைக்கு செல்லுது. இப்ப ஆக்கினை பாத்தீங்கன்னா புலன்களை ஆக்கினை செய்யும் போது, ஆக்கினை துரியம்லாம் செய்யும்போது புலன்கள் வேலை செய்யாத நிலை, அதாவது விழிப்பு நிலைக்கு வந்துடும். அது உள்ளே திரும்பி நம்முடைய உயிரை கவனிக்கும் பொழுது இப்ப மனதின் அடித்தளம் உயிரின் மேல் ஒடுங்கும். இந்த ஒடுக்க சுழல் விரைவு குறைஞ்சு அமைதி நிலை வைத்திருந்தால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையே வராதுன்னு மகரிஷி சொல்றாங்க. அதுக்குதான் எதை பார்த்தாலும் எந்த வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் எப்பவுமே ஆக்கினையிலேயே இருக்க பழகி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு நம்ம தீட்சை கொடுக்கும் பொழுதும் நம்ம இதெல்லாம் சொல்றோம். நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த தன்மையை அனைத்தும் பொக்கிஷமாக நம் கருமையத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம பல பிறவிகள் தாண்டி வந்திருக்கிறதுனால அந்த இடைப்பட்ட பிறவிகள்ல விலங்குகளோட குணம் ஓரறிவு முதல் 5 அறிவு வரை வரும் பொழுது அதோட குணாதிசயங்கள் அத்தனையுமே மாறிதான் மனிதன் கிட்ட வந்திருக்கு. அதனாலதான் அந்த விலங்கின குணங்கள் எல்லாம் வெளிப்படும் பொழுதுதான் அந்த உணர்ச்சி வய நிலை அவனுக்கு வருது. அப்ப நாம் எங்கிருந்து வந்தோம்? மனிதனுடைய கருமையம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கருமையம் என்ற பிரபஞ்சத்தின் எல்லா ரகசியத்தையும் அடைந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப கருமையத்துல இந்த பதிவுகள் மட்டும்தான் இருக்கா? இதோட மூல நிலை, இந்த மனிதனுடைய மூல நிலை எது? வாழ்வின் நோக்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? முழுமை பேற்று நிலையை அடைவது. எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேருவதுதான், அந்த நிலையை உணர்வதுதான் மனித வாழ்வின் நோக்கம்னு சொல்லும் பொழுது, இந்த பிறவிகளை எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சிந்திச்சு பார்க்கும் பொழுது நாம் எங்கிருந்து வந்தோம், அந்த தன்மைகள் அனைத்துமே நம்மிடத்தில் பொக்கிஷமாக தானே நம்ம கருமையத்தில் இருக்கிறது. அப்போ அதை சிந்திக்கிறது தான் இந்த ஞான நிலை. எங்கிருந்து வந்தோம் அப்படின்னு சாமிஜி உணர்ந்து நமக்கு ஓதி இருக்கிறாங்க. அதையே நாம் ஒரு முறை சிந்திப்போம். இறைநிலை எனும் சுத்தவெளி. நம்ம இதை கண்ண மூடி ஒரு பாவனையா கூட இதை நம்ம செய்யலாம். ஒரு தவநிலையில இறைநிலை எனும் சுத்தவெளி, இயற்கைன்னு வச்சுக்கலாம், தெய்வம்னு வச்சுக்கலாம். அதோட தன்மை என்ன மகரிஷி சொல்றாங்க பாருங்க. இருட்டு தெய்வீக பாய்ம பொருள், எதிலும் ஊடுருவும், அனைத்தையும் தன்னுள் ஊடுருவ இடம் கொடுக்கும். அது ஒன்றே ஒன்றுதான், நிரந்தரமானது, எல்லையற்றது, எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. இன்னும் மேலும் சொல்றாரு பாருங்க, அது வற்றா இருப்பு, அல்ல குறையாத அட்சய பாத்திரம் போன்றது இறைநிலை. பேராற்றல், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் அந்த பேராற்றல். அதைவிட ஆற்றல் வேறொன்றுமே இல்லை என்ற அளவில் அருட்தந்தை அவர்கள் அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் இறைநிலைக்கு கொடுத்திருக்காங்க. பேரறிவு, அதுதான் பெரிய அறிவு. அந்த பேரறிவு தான் இறைநிலை. காலமாக இருக்கு, அந்த நுண் அதிர்வு நடக்கும் அந்த இடைப்பட்ட இதுக்கு காலம் என்றும், தன்மாற்றம் என்றும், இயல்பூக்கம், தானாகவே இயல்பாகவே அது அடுத்தடுத்த நிலை அது வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். கூறுதலறம், செய்த ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு விளைவு உண்டு என்பதை சொல்லக்கூடிய அத்தனை தன்மைகளாக இருக்கின்ற இத்தகைய அருட்பேராற்றல் சுத்தவெளி எனும் இறைநிலை தன்னிருக்க ஆற்றலால் நுண் அதிர்வாலும் நொறுங்கி முதல்ல இறைத்துகளாயிற்று. சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் இந்த இறைத்துகள் தற்சுழற்சி வேகம் பெற்று காந்தமாக விளங்குது. இந்த சுத்தவெளி முழுவதும் இறைத்துகள்களால் நிரம்பி காந்த களமாக இருப்பதுதான் வான்காந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இறைத்துகளின் தொகுப்பு இயக்கம் தான் விண். இதே விண் மனிதனிடத்தில் இருந்தா, அதாவது உயிர்களிடத்தில் இருக்கும் பொழுது அத உயிர் அப்படின்னு சொல்றோம். இந்த விண்களின் தொகுப்பு தான் மூலகம், பேரணு, அதாவது பஞ்சபூதங்கள். ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் இணைந்து ஒரு சீரான காந்த ஓட்டம் அமைஞ்சதுன்னா அப்பதான் முதல் உயிர் தோன்றியது. அப்படி தனித்து இயங்குகின்ற விண்களின் ஓட்டம் தான் அந்த உயிர்ல உயிரோட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப உயிரினங்கள்ல விண் உயிர் என்று அழைக்கப்படுகிறது. உயிர் துகளிலிருந்து வெளிவரும் இறை துகளை தான் காந்தம், ஜீவகாந்தம், ஜீவனுக்குள்ள இருந்து அது வெளிப்படுவதால ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். உயிரினங்களின் உடலுக்கு உள்ளே இருக்கும் அந்த இறைத்துகள் ஜீவகாந்தம்.
இந்த உடலுக்கு வெளியே இருக்கும் இறை துகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பு தான் வான்காந்தம். அடுத்த பஞ்சபூதத்திற்கு அடுத்த நிலையாக அந்த இறைநிலை ஓரறிவு உள்ள தாவரமாகவும் அழுத்தம் என்ற உணர்வோடும், ஈரறிவுள்ள புழுக்களாக சுவை என்ற உணர்வோடும், மூவறிவுள்ள எறும்பு ஊர்வனவாக மனம் என்ற உணர்வோடும், நான்கறிவுள்ள பாம்பு இதான் ஊர்வன ஒளி லைட் வேவ்ஸாகவும், ஐந்தறிவுள்ள பறவைகள் விலங்குகளாக சவுண்ட் வேவ்ஸும், இந்த அத்தனை இந்த அறிவாக மாறி தன் மாறி 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 அனுமானம் என்ற 6வது அறிவை உடைய மனிதனாக அவதரித்துள்ளது. அப்ப மனிதன் தன்னையே அறியக்கூடியவனாகவும், நம்ம மட்டும் கிடையாது, நமக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை விஷயங்களும் இந்த 5 ஓரறிவுல இருந்து 6 அறிவு, அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சிந்திச்சோம் இல்லைங்களா, இறைநிலை அளவுக்கு நம்மளால் சிந்திக்க முடியுதுன்னா அது எது செய்யுதுன்னு கேட்டா இந்த 6வது அறிவு தான் செய்யுது. இதே இந்த ஒரு விலங்கோ பறவையோ இது மாதிரி சிந்திச்சு பார்க்க முடியாது. அததான் சிறப்பு இயக்கம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. 6வது அறிவின் சிறப்பு பெற்றவன் மனிதன் சொல்றாங்க. சாமிஜி இததான் உணர்ந்து 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 ஓதி சென்றிருக்கிறார்கள் நமக்காக. இல்லை என்றால் இந்த ஞானம் நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்? இந்த ஞானம்தான் ஒரு மனிதனுக்கு தேவையான ஞானம். அப்ப இறைநிலையிலிருந்து தான் வந்திருக்கிறான். இறைவனின் ஒரு அங்கமாக தான் மனிதன் இருக்கிறான் என்றால், இறைநிலை என்ற சுத்தவெளி தன்னுள் நமக்குள்ள அறிவாக இருந்து காத்து முடித்து வைப்பதை போலதான் எல்லா மனிதர்களிடத்தும் எல்லா ஜீவன்களிடத்தும் நாம் இருக்கோம் அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் வள்ளல் பெருமானார்லாம் அந்த ஓரறிவு உள்ள தாவரம் வாடும் பொழுது கூட அந்த உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாமே எந்த உயிர், அதுதான் உயிர் இரக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீவ காருண்யம் என்ற விஷயங்கள்லாம் அந்த ஒரு இறைநிலை அளவுக்கு அந்த ஞானம் மெய்ஞானத்தை பெறும் பொழுதுதான், அந்த பேரின்ப நிலையை நாம் உணரும் பொழுதுதான் அது நம்மளால நம்ம கிட்ட இருக்கு, அது நம்ம கிட்ட அது வெளிப்படும் பொழுதுதான் இந்த நிலை அன்பும் கருணையும் சேர்ந்து வெளிப்படும். இது எப்படின்னு பார்த்தா இதுதான், இது என்னன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம இறைநிலையின் தன்மாற்றம் சாமிஜி நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனாக கேட்டு, இன்ஃபர்மேஷனாக நம்ம இப்ப கேட்ட இல்ல படிச்ச இந்த கிடைத்த இந்த ஞானத்தை, இதுவும் ஒரு அறிவு தான், மெய்ஞானம். இந்த அறிவை நாள்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சிகள் எல்லாம் செய்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அகத்தவம் செய்தாதான் நம்ம மன அலை சூழல் குறைய ஆரம்பிக்கும். உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வரும்பொழுதுதான் இத்தனை விஷயத்தையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவசர அவசரமா இருக்கும் பொழுதும் சினவயப்படும் பொழுதோ நாம் இந்த தத்துவத்தை எல்லாம் பேசும்பொழுது நமக்கு முழுமையாக உள்ளேயே போகாது. அப்ப நம்ம இதை இன்ஃபர்மேஷனா கேட்டது அனைத்தையும் பயிற்சிகள் செய்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதாவது கேட்டுக்கொண்டதை ஆழ்ந்து சிந்தித்து அந்த பொருளை உணர்ந்து கொள்வதுதான் கன்ஃபர்மேஷன். கன்ஃபார்ம் பண்ண விஷயத்தை தன்வயம் ஆக்கி கொள்ளுதல், டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடும். இறைநிலையை கடைபிடிக்கும் பொழுது அதை இறைநிலையே அந்த கடைபிடிக்கும் போது அந்த மாற்றம் நமக்குள்ளும் நிகழ வேண்டும். அதுதான் துரியாதீத தவ பாடல்ல மகரிஷி சொல்லியிருக்காங்க பாருங்க. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நானே இறைவனாக என்னுள் இறைவன் இருக்கிறது, அந்த இறையின் அம்சமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இதுவே ஞானம். அதாவது நம்ம கேட்கக்கூடிய அத்தனை அருட்தந்தையோட தத்துவங்கள் எல்லாம் நம்முடைய தத்துவமாக தன்வயமாக ஆக்கி கொள்வதற்கு, அதை பயிற்சியாகவே நாம் மாற்றிக்கொள்வதற்கு தான் மகரிஷி இவ்வளவு தவ முறைகள் எல்லாம் நமக்கு கொடுத்து துரியாதீத நிலையெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி உள்ளார்ந்து ஆழ்ந்து சிந்தித்து உணரும் போதுதான் மனம் தன் மறுமுனையான தெய்வத்தை உணரும். அந்த நிலையில்தான் அன்பும் கருணை மதிப்பு, அந்த பாடல்ல கடைசியில பாத்தீங்கன்னா, அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஆகும் அப்படின்ற இந்த ஞானம் பாடல்ல மகரிஷி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப அந்த நிலைக்கு, நம்ம துரியாதீத நிலைக்கு மெய்ப்பொருளோடு ஒன்றி கலந்து அதாகவே நாம் மாறும் பொழுதுதான் அன்பு கருணை மதிப்பு உடல் ஒழுக்கம் ஆகியவற்றை
சரியான முறையில் ஒரு மனிதனால காத்துக்கொள்ள முடியும். அந்த மனிதர்களுக்கு இடையில தனது வாழ்க்கைக்காக பிற உயிரை துன்புறுத்தாமலும், துன்பப்படும் உயிர்களுக்கு துன்பத்தை நீக்கும் அளவிற்கு இயன்ற அளவில் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் வரும். அப்ப மனிதன் மனிதனாக முதல்ல வாழணும்னு கடைசி லைன்ல மகரிஷி மனிதனாக வாழ்தலே ஞானம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க அந்த கவியில. அதுக்குதான் நமக்கு பிரம்ம ஞானம் கொடுத்திருக்காங்க. இதைத்தான் இறை உணர்வை இதுதான் சாமிஜி இறை உணர்வை வாழும் காலத்திலேயே உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை உணர்வு, அதாவது இறை உணர்வு என்ற ஞானம் பெரும் ஆற்றல் எல்லோருக்கும் உண்டுன்னு ஒரு கவியில சாமிஜி எழுதியிருக்காங்க. கவி 1672 முயற்சி செய்பவர்கள் அந்நிலையை எய்தலாம். அதற்கு பயிற்சி வழி அகத்தவமும் அறநெறி சார்ந்து வாழும் முறையும் உதவியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதற்காக வகுக்கப்பட்டதுதான், அருளப்பட்டதுதான் அருட்தந்தை அவர்களால் இறைநிலையே குருவாக அவதரித்து மனவளக்கலை பயிற்சிகளாக நாம் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா பயிற்சிகளையும் நாம இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஞான நிலையை அடைவதற்காக தான் இந்த பயிற்சிகள் அனைத்துமே அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு சின்ன கதை மூலம் சொல்றேன் நான். இதோ அதாவது ஒரு குரு இருந்தாங்க. அந்த குருவுக்கு 3 சிஷ்யர்கள். அவர்களுக்கு இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் வேறுபாடு கொஞ்சம் உணர முடியல. அப்ப விளக்கம் கேட்டாங்க. அறிவுனா ஞானத்துக்கும் என்ன குருவே வேறுபாடுன்னும் பொழுது, மூவரையும் அந்த குரு என்ன பண்ணார், ஒரு அறையில உட்கார வச்சுட்டு அவர் ஒரு அறைக்குள்ள போய் வந்தாராம். வெளியே வந்த உடனே முதல் மாணவனிடம் அந்த அறையில போயிட்டு 3 கிண்ணத்துல பால் இருக்கு, அதுல ஒரு கிண்ணத்தின் பாலை நீ பருகி விட்டு வான்னு முதல் மாணவனை அனுப்புனாரு. உள்ள போன உடனே மாணவன் பார்த்தா ஒரு கிண்ணம் தங்க கிண்ணத்துல பால், இன்னொன்னு வெள்ளி கிண்ணத்துல பால், இன்னொன்னு வெங்கல கிண்ணத்துல பால் இருக்கு. முதல் மாணவன் நேரா போன உடனே தங்க கிண்ணத்துல இருக்கிற பாலை எடுத்து பருகி விட்டு சந்தோஷமா வந்தான். ஏன்னா அவன் தங்க கிண்ணத்துல இருக்கிற பாலை குடிச்சதுனால அவருக்கு ஒரு சந்தோஷம். 2வது மாணவனை அதே போல அறைக்குள்ள அனுப்புறாரு குரு. அவன் போய் பார்த்தா தங்க கிண்ணத்தை காலியா இருக்கு. அடுத்த என்ன நிலைன்னு பார்க்கும்போது வெள்ளியும் அதுக்கு எடுத்து குடிச்சு ஓரளவுக்கு தான் மகிழ்ச்சி, அவனுக்கு வெளியே வந்துடுறாப்புல. 3வது மாணவனை அனுப்புறாரு குரு. உள்ளே போய் பார்த்தே வந்துருச்சான். 3வது கிண்ணத்துல பார்த்தா வெங்கலத்தால் ஆனதுதான் இருக்கு, அதுலயும் பால் இருக்கு. சரின்னு அது ஒண்ணுதானே இருக்கு, குரு சொல்லிட்டாரு இல்லையா, குடிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அதனால குடிச்சு வந்தவன குருவை பார்த்து சொல்றாங்க, குருவே நான் தான் துரதிர்ஷ்டக்காரன், எனக்கு வெங்கல டம்ளர்ல தான் பால் கிடைச்சது அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு அமைதியாக கேட்டுட்டு அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாரு. 3 கிண்ணத்திலயும் வைக்கப்பட்டுள்ள பால் ஒரே சுவை, ஒரே அந்த சத்துவ குணத்தோட எந்த வேறுபாடும் இல்லாம தான் இருக்கு. ஆனா உங்க மனம் பால் ஊற்றி வைத்த அந்த பொருளின் மீதுதான் அது உள்ள இருக்கிற பாலின் குணம், அதோட ருசி, அது எவ்வளவு சத்து நிறைந்தது, அது அனைத்தும் ஒரே மாதிரிதான் இருக்கும். எல்லாத்தையும் பால் தானே இருக்கு அப்படின்னு அந்த பாலை பார்த்துட்டு குடிக்காம அந்த பால் வைத்து இருக்கின்ற அந்த பொருளை பார்த்து உங்க மனம் அங்க யோசிச்சுது. நீங்க பண்டத்தை விட்டு பாத்திரத்தையே தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறீங்க. அப்ப பாத்திரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டது எதுவோ அது அறிவு. பாத்திரத்தில் உள்ள பண்டத்தை ருசித்து இன்புறுவதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ இந்த பாத்திரமாக இருப்பது நம்ம உடலும், நம்ம உடல்ல இருக்க அந்த புலன்கள் மூலம் நாம் அனுபவிக்கின்றது எல்லாமே பாத்திரம் போலதான். அதில் வரும் சந்தோஷம் எதுவுமே நிலை இல்லாதது. தேவைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம், அளவு மீறும் பொழுது அதுக்கு துன்பத்தை அனுபவிக்க போறோம். அதுல இன்பமும் கிடைக்குது, அது நிலை இல்லாம இருக்கு. அதே பண்டத்தை ருசித்து நம் உடலுக்குள் நம்ம உடல்ல உள் சென்று கடந்து உட்சென்று கட உள் என்று உட்சென்று நம்முடைய அந்த உயிரையும் ஆன்மாவையும் நம்மிடம் உள்ள இறையின் ஒரு அங்கமாக இருக்கிற நம்முடைய அந்த கருமையத்திலே நம்ம நல்லா உள் சென்று மகரிஷியோட தவமுறைகள் எல்லாம் பண்ணி அந்த இறைவனை உணருதல் தான். அதுதான் அந்த மெய்யை பற்றிய ஞானம்தான் உண்மையான ஞானம். ஞானிகள் எல்லாம் பண்டத்தை பற்றியும் அதை பயன் பற்றியும் மட்டுமே சிந்திப்பார்கள். பாத்திரத்தின் மதிப்புக்கு, அந்த பாத்திரத்துக்கு மதிப்பு தர மாட்டாங்க. மண் சட்டியில ஊத்தி கொடுத்தாலும் ஆனந்தமாய் கொடுப்பார்கள். அவர்கள்தான் ஞானிகள் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறை அருளுக்கும் குரு அருளுக்கும் நன்றி கூறி
நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.